செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரை அடுத்த காந்தி நகரில் 2 இளைஞர்களை வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய கொலையாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் அற்புதராஜ். வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லலாம்? மின்னக்கரை காந்தி நகரில் ஜெகன், விமல், கோபிகண்ணன், நிதிஷ் ஆகியோர் வசித்து வருகின்றனர். இதில் பயணிக்கும் அவரது உறவினர் கிருஷ்ணன் கற்பகத்திற்கும் நீண்ட நாட்களாக நிலத்தகராறு இருந்து வந்துள்ளது. 20 நாட்களுக்கு முன்பு பயணி வீட்டில் வடிகால் கோழி அமைப்பதில் விமலுக்கும் நிதிஷுக்கும் அதிரடி சண்டை ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து 2 நாட்களுக்கு முன்பு இறந்த விமலுக்கு கற்பகத்துக்கும் மகன் குற்றச்சாட்டப்பட்ட நிதிஷுக்கும் இடையே மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒருவரை தாக்கி கொண்டனர். இந்த நிலையில் நேற்றிரவு அதே பகுதியைச் சேர்ந்த மகி என்பவருக்கு பிறந்த நாள் கொண்டாடுவதற்காக அந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் விமல், ஜெகன், நிதிஷ் ஆகியோர் கலந்து கொண்டு மது அருந்தியுள்ளனர். அப்போது மற்றும் விமல் இருவரும் மோதி கொண்டனர். சண்டை முற்றி போயும் நிதிஷ், மகி உள்பட 3 பேர் சேர்ந்து விமலை ஆதரவாக ஜெகன் வந்துள்ளார். இருவரையும் கத்தியால் தரமாறியாக குத்தி கல்லால் அடித்தும் இதில் விமல் சம்பவ இடத்திலே பரிணாமமாக உயிரிழந்தார். ஜெகன் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது குறித்து இரட்டை கொலை குறித்து குற்றவாளி யார் என்ற மறைமலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை வருகின்றனர்.